உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் ஹனி 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 வாடா இங்க. டேய் என்ன ஒரு போட்டோ எடுடா ப்ளீஸ். நல்லா எடுக்கணும். அக்கா கொடுடா. போதும் ஹனி. தேங்க் யூ. செல்ஃபி எடுத்து முடிச்சாச்சா? அது வந்து அக்கா அக்கா டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்குக்கா. வீட்டையே பிருந்தாவன மாதிரி மாத்திட்டீங்க. கிருஷ்ண பரமாத்மா கூப்பிடாமையே வீட்டுக்கு வந்துருவாரு போல் இருக்கு. எல்லாத்தையும் பார்கவி அக்கா தான் பண்ணாங்க. இந்த அலங்காரத்தை எல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னோட பெரிய மருமக ஸ்ரீவாணி தான் ஞாபகத்துக்கு வரா. இத்தனை வருஷத்துல இந்த வருஷம்தான் பண்டிகை கோலாகலமா இருக்கு. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கீர்த்தனை பாட ஆரம்பிக்கலாமா? ஆமாமா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப ஆரம்பிச்சிருமா. நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். கூப்பிட்டா வந்துருவேன். பண்டிகை அன்னைக்கு கூட அந்த செத்து போனவதான் ஞாபகத்துக்கு வராளா? என்னதான் கஷ்டப்பட்டு மாடு செக்கு இழுத்தா கூட எண்ணெய் தரமா இருக்கான்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. அக்கா அப்படின்னா என்னக்கா? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா ஓ இடத்துல நான் இருந்திருப்பேன், என் இடத்துல நீ இருந்திருப்ப. இன்னும் கொஞ்ச நேரத்துல கீர்த்தனையை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் தயாரா இருக்கான்னு போய் பாரு. எல்லாம் ரெடியா இருக்குக்கா. வேற என்ன ரெடி பண்ணணும்னு போய் பாக்குறேன். டேய் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணனும்னு பார்த்தா பண்ணவே இல்லடா. சரி போலாமா? டேய் இன்னைக்கு பண்டிகைடா. தெரியும், பார்த்தேன். ஏற்பாடுலாம் பலமா இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். எப்பா சாமி கொஞ்சம் அமைதியா இருப்பா. இன்னைக்கு நான் ஆபீஸ் போக மாட்டேன்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். யார்கிட்ட? நான் தான்டா பாஸ். இதுக்கு தான் அந்த பாஸ் வேஷம் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சுக்கு தான் மரியாதை இல்லையே, அப்புறம் எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? டேய் சித்தி வருத்தப்படுறாங்கடா. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாவா? அது இல்லடா, இன்னைக்கு ஆபீஸ் போனா வருத்தப்படுவாங்க. டேய் நம்ம இன்னைக்கு ஆபீஸ் போலனா அந்த சரண்டி பறந்து போயிடுவான்டா. நீ போயிட்டு வாடா. என்னால இன்னைக்கு வர முடியாது, புரிஞ்சுக்கோ. சித்திக்கு நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன். அதையும் மீறி நான் ஆபீஸ்க்கு வந்தேன்னா 100% அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஹே அசோக், நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படியாச்சும் சீதாக்கு அட்வான்ஸ் சேலரி கொடுத்துரு. அதை மட்டும் மறந்துடாதடா ப்ளீஸ். சரி ஓகே பாஸ், ஆபீஸ பத்திரமா பாத்துக்கங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ மேடம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு யூ மேடம். நான் எப்பவும் கிருஷ்ணரை பத்தி யோசிக்கிறது இல்ல. என்னோட யோசனை எல்லாம் ராம பத்தி தான். உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சரண், ஐ எம் நாட் ஜோக்கிங். சாரி மேடம், சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பாஸ் ஆபீஸ்க்கு வர மாட்டாரு. சரி ஓகே மேடம். எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்லணுமா? ஆபீஸ்க்கு வரலன்னா நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீங்க சொன்ன வேலையை செய்யணும் மேடம். ஆபீஸ்ல என்னெல்லாம் சேஞ்ச் நடந்திருக்கு, அப்புறம் அவன் யாருக்கோ அட்வான்ஸ் சேலரி கொடுக்க சொன்ன டீடைல்ஸ், ஆபீஸ்ல என்னென்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் எனக்கு உடனே அனுப்பி ஆகணும். ஓகே? சரிங்க மேடம், நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சீதம்மா, என்னோட ஃப்ரெண்ட கூப்பிட்டியா? இங்கதான். இங்க எதுக்கு? ஐயோ சீதம்மா, எதுக்காக இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ சாரி. கிருஷ்ணர் இப்பெல்லாம் பேசக்கூடாதுல்ல. சீதம்மா, இப்ப நான் டான்ஸ் ஆட போறேன். அதை என் ஃப்ரெண்ட் பார்க்கணும்ல. நாம இத போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்பலாம். விடு. வீடியோல எல்லாம் கிளாரிட்டியா தெரியாது. என் ஃப்ரெண்ட் இங்கே வந்து என் டான்ஸ பார்க்கட்டும். நான் இப்பவே ஃபோன் பண்றேன். சிரி இங்க வா. சிரி. அசோக், இன்னும் நீ ஆபீஸ்க்கு கிளம்பலையா? லேட் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு அப்போ ஆபீஸ்க்கு வரமாட்டான். அவன் சொல்லலையா? சொன்னா. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் இங்கேயே இருக்க? வேற ஏதாவது வேலை இருக்கா? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா சித்தி உங்களுக்கு? எப்பவோ என்ன விரட்டுறதுல இருக்கீங்க.
நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா தப்பா? நீயா? கமான் அசோக், நீ தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆச்சே. அதனாலதான் இந்த வீட்ல எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். மாமாவுக்கும் நீ இன்னும் ரொம்ப இஷ்டம். எங்க ராம்க்கு நீ உயிர் சிநேகிதன். எனக்கும் அப்படிதான் சித்தி. அப்புவை தவிர என்னை யாரு சித்தின்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. இப்பெல்லாம் இந்த வீட்ல என்னை விட அதிகமா உனக்கு தான் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா தான் இருக்கு. நீ நல்லா இரு. அசோக், எப்பவுமே இந்த பார்கவி உன்னை வீட்டை விட்டு விரட்டிக்கிட்டே இருக்கேன்னு நீ நினைக்காத. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. கோயில் உண்டியல்ல ரூபா நோட்டுங்க மட்டும் இல்ல, சில்லறைங்க கூட இருக்கும். இந்த வீடும் கோயில் மாதிரி தான். ஏங்க, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு ரெடி ஆகுங்க. பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா நான் ட்ரெஸ் மாத்தி ஆகணுமா? அப்படின்னா நான் இப்ப கிருஷ்ணர் வேஷம் போடணுமா? கிருஷ்ணர் நானு? ஏங்க, பூஜை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸை மாத்துறது கெட்டப்பை மாத்துறதெல்லாம் நடிகர்கள் பண்றது. நான் சாதாரண மனுஷன், எனக்கு இந்த ஆக்டிங்லாம் செய்ய வராது. யார் சொன்னா? உங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சாளா? இல்லங்க, நான் தாங்க சொல்றேன். இங்க பாரு, இப்போ நான் போட்டிருக்கல இந்த Dress இதுவே அருமையா இருக்குது. நான் அந்த ஆடு மேய்க்கிற கிருஷ்ணனை விட நல்லாவே இருக்கேன். இதுவே எனக்கு போதும். சரி வா போலாம் போலாம். என்னங்க, அக்கா எல்லாரையும் ரெடி ஆக சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஹலோ சார் சாரி சார், நான் வேற ஒரு காலில் இருந்தேன் சார். சார், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி சார். எனக்கு தெரியும் சார், நீங்க ஃபுல் பண்டிகை மூட்ல இருப்பீங்க. சரி சரி, நான் ஏன் கால் பண்ணேன்னா லஞ்ச் மீட்டிங் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. நான் அப்புறமா கால் பண்ணி உங்களுக்கு டைம் சொல்றேன். அப்படின்னா நாளைக்கோ நாளன்னைக்கோ போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா சார்? நாளைக்கு நாளன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு தான். ஆனால் டைம் கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்றேன். அப்படின்னா லஞ்ச் மீட்டிங்க்கு நீங்க வரலையா சார்? நான் எதுக்கு வராம இருக்கணும்? நீங்க இன்னைக்கு வருவீங்களா சார்? மிஸ்டர் சரண் டாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? சார், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அது இப்ப வந்து இல்ல, இன்னைக்கு பண்டிகை இல்லைங்களா சார்? நீங்க ஃபேமிலியோட பிஸியா இருப்பீங்களோ என்னமோன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார், அவ்வளவுதான். மிஸ்டர் சரண், அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்காரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.